வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசன் மற்றும் கவிஞர் வாலியை உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக அவங்கள வந்து சேரும். தமிழ் திரையுலகம்னாலே வெறும் திரையில் தோன்ற பிம்பங்கள் மட்டும் சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி 1000 கதைகள், மோதல்கள், ஆழமான நட்புகள்லாம் புதைஞ்சு கிடக்குற நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த வகையில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாடலாசிரியர்னு சொன்னாலே நம்மளோட நினைவுக்கு முன்னாடி வர்றது கவிஞர் கண்ணதாசன் மற்றும் கவிஞர் வாலின்னு சொல்லலாம். இவங்களுக்குள்ளே இருந்த தொழில்முறை போட்டிங்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாகவும் இருந்துச்சு. அப்படி தான் புகழோட உச்சியில் இருந்தப்ப மற்றவங்க இன்னொருத்தருக்கு போட்டியாக வருவாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு இடையில் இருந்த அந்த ஆச்சரியமான உறவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1960களில் தமிழ் சினிமாவோட ஒரு முடிசூடா மன்னனாக இருந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களே சொல்லலாம். ஒரு மனிதனோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும், காதல்லேருந்து தத்துவம் வரைக்கும் எல்லாத்தையுமே அவரோட பாடல் வரிகளால் கட்டி போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் ஒரு இளைஞனாக ரொம்ப நம்பிக்கையோட கவிஞர் வாலி அவர்கள் நம்ம தமிழ் திரையுலகத்தில் நுழையிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் கவிஞர் வாலி மற்றும் கவிஞர் கண்ணதாசனுக்கு இடையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி எஸ்டி சூர்யா அவர்கள் தன்னோட பேட்டியில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, கற்பகன்ற திரைப்படத்தோட 100வது நாள் விழா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சென்னை அசோகா ஹோட்டலில் தான் அந்த விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. அந்த படத்தில் கவிஞர் வாலியோட பாடல்கள்லாம் ரொம்ப பெரிய ஹிட்டாகி இருந்திருக்கு. அந்த விழா மேடையில் கவிஞர் கண்ணதாசனும் தன்னை விட வயசில் சின்னவரான கவிஞர் வாலியை பற்றி ரொம்ப உயர்வாக பேசியிருப்பாங்க. கவிஞர் வாலியோட வரிகளில் இருந்த அந்த துள்ளலையும் புதுமையையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாராட்டின விதமே கவிஞர் வாலியை ரொம்பவே நெகிழ செஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு திறமையாளனை மற்றொரு திறமையாளனை அங்கீகரிக்கிறங்கிற ஒரு விஷயம் கவிஞர் கண்ணதாசன் அன்னைக்கு பேசினப்போ தான் கவிஞர் வாலிக்குமே ரொம்ப புரிஞ்சிச்சு. இப்படி இருந்தப்போ ஒருத்தர் ரொம்ப தாழ்த்தி பேசுகிற குணம் அவங்கக்கிட்ட இருந்ததே இல்லை. கவிஞர் வாலி ஒரு நேர்காணலில் ரொம்ப நேர்மையாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது, நான் சினிமாவுக்கு வந்தது புகழுக்காக மட்டும் இல்லை, பணத்துக்காகவும் தான். கவிஞர் வாலிக்கும் கண்ணதாசனுக்கு இடையில நிறைய தடவை மோதல்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த மோதல்கள்லாம் தனிப்பட்டவையாக தான் இருந்துச்சே தவிர அவங்களோட தொழில்முறை மோதல்களாக இருந்ததில்லை. கவிஞர் வாலி சொல்லும்போது, எனக்கு பணம் வராதுன்னு தெரிஞ்சிட்டா அந்த பாடலை கவிஞர் கண்ணதாசனே எழுதிட்டு போகட்டும்னு விட்டுடுவேன், நான் ஒதுங்கிக்குவேன். ஆனால் நான் எழுதுனா அவருக்கு நஷ்டம் வந்துடுன்னு, அவர் எழுதுனா எனக்கு நஷ்டம் வந்துடுன்னு நாங்கள் நினச்சதே கிடையாது ஒரு நாளும். இது முழுக்க ஒரு வியாபாரமாக தான் இருந்துச்சே தவிர 2 பேர்த்துக்கு இடையில் அந்த ஒரு தொழில் ரீதியான போட்டி தமிழ் சினிமாவுக்கு ஒரு நிறைய தரமான பாடல்களை தந்தது தான் உண்மைன்னு நம்ம எல்லாருக்கும் இதில் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு என்னென்னா, இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவங்களோட பாடல்கள் எழுதுகிறப்ப 2 பேருக்கும் இடையில் நிறைய சுவாரஸ்யமான போட்டிகள்லாம் இருந்திருக்கு. அப்போ கவிஞர் வாலி ஒரு மெட்டுக்கு வரிகள் எழுதுனாங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அதை பார்த்துட்டு, கவிஞர் வாலி இதில் எதையும் விட்டு வைக்கலையே, அத்தனையும் எழுதிட்டானேன்னு சொல்லி பாராட்டுவாங்களாம். இது மட்டும் இல்லாமல் தன்னோட பாடல் வரிகளில் கவிஞர் வாலியோட சாயல் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை உடனடியாக மாற்றி கொடுத்துருவாங்களாம். எனக்குன்னு ஒரு தனி பாதை இருக்குது, கவிஞர் வாலிக்குன்னு ஒரு தனி பாதை இருக்குது, அதை குழப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. இதை பெருமையோடு அந்த வேட்டியில் கவிஞர் வாலியே ரொம்ப ஓப்பனாக பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுனே சொல்லலாம். கவிஞர் வாலி மற்றும் கண்ணதாசன் 2 பேருமே அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருந்தவங்க. கவிஞர் வாலி அவங்க எம்ஜிஆர் மேலே ரொம்ப தீவிரமாக பற்றோடு இருப்பாங்க, திமுகவில் இருப்பாங்க. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் காமராஜரை பின்பற்றி காங்கிரஸில் இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் மேடையில் கவிஞர் வாலியை கண்ணதாசனும் கவிஞர் கண்ணதாசன் வாலியும் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுக்குவாங்க. தொண்டர்கள்லாம் இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே எதிரிங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கவிஞர் வாலி இதை பற்றி சொல்கிறப்ப, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மேடையில் திட்டிக்கிட்டாலும் அன்னைக்கு சாயங்காலமே நைட்டு 10 மணிக்கு மேலே நாங்கள் 2 பேரும் சித்ராலயான்ற அலுவலகத்தில் தான் ஒன்றா உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்குள்ள இந்த அரசியல் முதிர்ச்சி கூட இந்த தலைமுறை அரசியல்வாதிகளுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் கூட நம்ம எல்லாம் சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா கவிஞர் கண்ணதாசனோட பாடல்களில் ரொம்ப ஆழமான தத்துவங்களும் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய வழிகளை அவங்க அந்த வரிகள்லாம் மருந்தாக காட்டியிருப்பாங்க. கவிஞர் வாலியோட பாடல்களை பார்த்தோம்னா ஒரு நவீனம் இருக்கும், அதில் இளைஞர்களை இருக்கிற ஒரு வசீகரமும் இருக்கும்.
நடிகர் எம்ஜிஆருக்கு கவிஞர் கண்ணதாசன் தான் நிறைய தத்துவ பாடல்களை எழுதியிருக்காங்க. ஆனால் கவிஞர் வாலி தான் நடிகர் எம்ஜிஆரோட கொள்கை பரப்பு செயலாளராக அவரோட பாடல் வரிகளின் மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசன் இருந்தப்ப கவிஞர் வாலி அவர்கள் வாசித்த அந்த இரங்கல் கவிதை இன்றைக்கும் நிறைய பேருக்கூட கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைக்கிற ஒன்றே சொல்லலாம். கவிஞர் அவர்கள் இறந்து போனப்ப தமிழ் அன்னையின் நெற்றியில் இருந்த திலகம் அழிந்தது போல உணர்ந்தேன்னு சொல்லி கவிஞர் வாலி அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் மற்றும் கவிஞர் வாலி ரெண்டு பேருக்கு இடையில இருந்த இந்த நட்பு வெறும் சினிமா வரலாற்று செய்தி மட்டும் இல்லை, அது ஒரு பாடமும் கூட. தொழில் போட்டி இருக்கலாம், ஆனால் அது தனிப்பட்ட பகையாக மாறக்கூடாதுங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் கூட சொல்லலாம். எஸ்ஜே சூர்யாவோட அந்த பேட்டி தான் கவிஞர் வாலியோட மனப்பக்குவத்தை பற்றி நமக்கு ரொம்ப அப்பட்டமாக காட்டுதுன்னு கூட சொல்லலாம். மக்களை இந்த நிகழ்வுகள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அண்ட் ஷேரும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.